ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால், இன்னைக்கு நம்ம அருமையான வாக்கியங்களை பார்க்க போகிறோம். ஐ சோஸ் த ராங் ஆன்சர். நான் தவறான பதிலை தேர்ந்தெடுத்துட்டேன். ஐ சோஸ் த ராங் ஆன்சர். சோஸ்னு என்ன பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தேன், அதாவது கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ். ராங்னா தவறான, ஆன்சர்னா பதில். சோஸ் பார்த்தீங்கன்னா சூஸோடைய கடந்த கால சொல் தான். சூஸோடைய கடந்த கால சொல் தான் பாஸ்ட் டென்ஸ் தான் சோஸ். ஐ லைக் டு ஈட் பஃப்டு ரைஸ் பால்ஸ், செசமி பால்ஸ், க்ரோனட் கேண்டி. எனக்கு பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை, எள்ளு உருண்டை, நிலக்கடலை மிட்டாயெல்லாம் சாப்பிட பிடிக்கும், விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ லைக் டு ஈட் பஃப்டு ரைஸ் பால்ஸ், செசமி பால்ஸ், கிரவுனட் கேண்டி. லைக்னா பிடிக்கும், விரும்புகிறேன் என்று அர்த்தம் கொடுக்கும். டு ஈட்னா சாப்பிட. டு ஈட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டிவில் வரும். பஃப்டு ரைஸ் பால்ஸ்னால் பொரி உருண்டை. பஃப்டு ரைஸ் பால்ஸ்னால் பொரி உருண்டை. செசமின்னா அந்த எள்ளு, கருப்பு கலரில் இருக்கு இல்லைங்களா எள்ளு. செசமி பால்ஸ்னால் எள்ளு உருண்டை. கிரவுனட் கேண்டினா நிலக்கடலை மிட்டாய். நிலக்கடலை வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. கிரவுனட் கேண்டினா வேர்க்கடலை மிட்டாய். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தட் கம்பெனி இஸ் எ ப்ரொடியூசர் ஆஃப் டெலிவிஷன் செட்ஸ். அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டிகளின் தயாரிப்பாளர் இல்லை உற்பத்தியாளர் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். தட் கம்பெனி இஸ் எ ப்ரொடியூசர் ஆஃப் டெலிவிஷன் செட்ஸ். கம்பெனினா என்னது நிறுவனம். தட்னா அந்த, ஈஸ்னா இருக்கிறது. ப்ரொடியூசர்னு என்ன அர்த்தம் தயாரிப்பாளர். ப்ரொடியூசர்னால் நம்ம பெரும்பாலும் இதில் தான் கேள்விப்படுவோம், படத்தில் தான் கேள்விப்படும். ப்ரொடியூசர்னால் அந்த பணத்தை போட்டு படத்தை எடுக்கிறவங்க. ஸோ தயாரிப்பாளர். உற்பத்தியாளர் என்ற அர்த்தமும் ரெண்டு இருக்குது. உற்பத்தியாளர், தயாரிப்பாளர். ப்ரொடியூசர்னால் ஆஃப்னா உடைய, டெலிவிஷன் செட்ஸ்னால் தொலைக்காட்சி பெட்டிகள். இஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் இருக்குது. இது பி வெர்ப் ப்ரெசன்ட். சோக் கிரீன் கிராம் ஓவர் நைட் இன் வாட்டர். சோக் கிரீன் கிராம் ஓவர் நைட் இன் வாட்டர். பச்சை பயிரை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைங்க. சோக்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஊற வையுங்கள், ஊறவை அப்படின்ற அர்த்தம். கிரீன் கிராம்னா பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. கிரீன் கிராம்னா என்னது பச்சை பயிறு. ஓவர் நைட்னா இரவு முழுவதும். ஓவர் நைட்னா இரவு முழுவதும். இன் வாட்டர்னா தண்ணீரில். என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். We had a good harvest this year. இந்த ஆண்டு எங்களுக்கு நல்ல அறுவடை கிடைச்சிது. We had a good harvest this year. hadனா கிடைத்தது, பெற்றோம் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். வீனா எங்களுக்கு அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். குட்னா நல்ல. harvestனா அறுவடை. harvestனா அறுவடை. this yearனா இந்த ஆண்டு. இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். Drain the water and tie it in a cloth. தண்ணீரை வடிகட்டி ஒரு துணியில் அதை கட்டுங்க. ட்ரைன் த வாட்டர் அண்ட் டை இட் இன் எ கிளாத். ட்ரைன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வடிகட்டு அப்படின்ற அர்த்தம். வாட்டர்னா தண்ணி, அண்டுனா மற்றும்ன்ற அர்த்தம் கொடுக்கும். டைனா கட்டு. டைனா கட்டு. இன்னா இல். கிளாத்னா பார்த்தீங்கன்னா துணி. துணியில். இன்னிய கிளாத்னா துணியில் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரின்ஸ் யுவர் மவுத் ஆஃப்டர் எவ்ரி மீல். ஸோ ஒவ்வொரு உணவுக்கு பிறகு உங்கள் வாய் கொப்பளிங்க. ரின்ஸ் யுவர் மவுத் ஆஃப்டர் எவ்ரி மீல். ரின்ஸ்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா கொப்பளிங்கள் அப்படின்ற அர்த்தம். யுவர்னா உங்களுடைய, மவுத்னா வாய், ஆஃப்டர்னா பிறகு, எவ்ரினா ஒவ்வொரு, மீல்னா பார்த்தீங்கன்னா உணவு. உணவுனா காலை உணவு, மாலை உணவு, இரவு உணவு, அது மாதிரி உணவு வகைகள் இருக்கும். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வி ஷுட் ஹாவ் கிரீன்ஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ் எ வீக். நம்ம வாரத்துக்கு குறைந்தபட்சம் 2 முறையாவது கீரையை சாப்பிடணும், சாப்பிட வேண்டும். வி ஷுட் ஹாவ் கிரீன்ஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ் எ வீக். ஷுட் ஹாவ்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டும். கிரீன்ஸ்னா கீரைகள். கிரீன்ஸ்னா கீரைகள். அட்லீஸ்ட்னா குறைந்தபட்சம். ட்வைஸ்னா இருமுறை. எ வீக்னா ஒரு வாரம். ஸோ ஒரு வாரத்துக்கு இருமுறையாவது. ட்வைஸ் எ வீக்னா வாரத்துக்கு இருமுறை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஷுட் ஹாவ் பார்த்தீங்கன்னா மாடல் வெர்ப் ப்ரெசன்ட்டில் வரும். Sit together to eat. Do not spill food while eating. ஒன்றாக அமர்ந்து இல்லை உட்கார்ந்து சாப்பிடவும், உண்ணும் பொழுது உணவை சிந்த வேண்டாம். சிட்னா உட்காருங்கள், அமருங்கள் என்ற அர்த்தம். டுகெதர்னா ஒன்றாக. டு ஈட்னா சாப்பிட. இது இன்ஃபினிட்டிவ். டு ஈட் இன்ஃபினிட்டிவ். டு நாட் ஸ்பில்னா சிந்த வேண்டாம்.
ஃபுட்னா வந்து உணவு, whileனா வந்து வேளையில் இல்லை போது அப்படின்ற அர்த்தம். ஈட்டிங்னா சாப்பிடும் பொழுது இல்லை உண்ணும் பொழுது. ஈட்டிங்னா உண்ணு கொண்டு இருக்கையில் இல்லை சாப்பிட்டு கொண்டு இருக்கையில் இல்லை உண்ணும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். த ஃபார்மர் plowed the field. விவசாயி வயலை உழுதார். த ஃபார்மர் plowed the field. ஃபார்மர்னா விவசாயி, plowedனா வந்து உழுதார் அப்படின்ற அர்த்தம். ஃபீல்டுனா வந்து பார்த்திங்கன்னா வயல். இந்த என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸ்டேல் ஃபுட் மேக்ஸ் யூ சிக், அவாய்ட் இட். கெட்டுப்போன உணவு உங்களை நோய்வாய்ப்படுத்தும், அதை தவிர்க்கவும். ஸ்டேல் ஃபுட் மேக்ஸ் யூ சிக், அவாய்ட் இட். ஸ்டேல் ஃபுட் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன உணவு. மேக்ஸ்னா வந்து உருவாக்கும் இல்லை ஆக்கும்ன்ற அர்த்தம் கொடுக்கும். யூனா உங்களை, சிக்னா வந்து நோய்வாய்ப்படுதல். சிக்னா வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது. அவாய்ட்னா வந்து தவிர்க்குங்க, தவிர்த்தல், தவிர் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். இட்னா வந்து அதை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸ்பாட் 5 டிஃப்ரென்சஸ். 5 வேறுபாடுகளை காண் இல்லை கண்டறியவும் என்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்பாட் 5 டிஃப்ரென்சஸ். ஸ்பாட்னா வந்து காண், கண்டறி அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். 5னா 5, டிஃப்ரென்சஸ்னா வந்து வேறுபாடுகள். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தேர் இஸ் ஸ்டில் லாட்ஸ் ஆஃப் ஃபுட் ஆன் யுவர் பிளேட். உங்கள் தட்டில் வந்து இன்னும் நிறைய உணவு இருக்குது. தேர் இஸ் ஸ்டில் லாட்ஸ் ஆஃப் ஃபுட் ஆன் யுவர் பிளேட். இஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுன்ற அர்த்தம் கொடுக்கும். ஸ்டில்னா இன்னும், லாட்ஸ் ஆஃப் ஃபுட்னா வந்து நிறைய உணவு, ஆன்னா வந்து இல் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். யுவர்னா உங்களுடைய, பிளேட்னா வந்து தட்டு. அது என்ன வாக்கியம் வந்து எதில் அமைஞ்சிருக்குன்னா பி வர்ப் ப்ரெசன்ட். கட் த லெமன் இன்ட்டு 2 பீசஸ். எலுமிச்சையை வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டுகளாக வெட்டுங்கள். கட் த லெமன் இன்ட்டு 2 பீசஸ். இது என்ன டென்ஸ்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கட்னா வந்து வெட்டுங்கள் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். லெமன்னா வந்து எலுமிச்சம்பழம், இன்ட்டு ஆக அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். 2 பீசஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டுகளாக, இன்ட்டு 2 பீசஸ்னால் 2 துண்டுகளாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட். வித்தியாசமான ஒன்றை கண்டுபிடிங்க. ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட். ஃபைண்ட் அவுட்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்கள்ன்ற அர்த்தம். ஆட்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது, வித்தியாசமான அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். ஒன்றுனா வந்து ஒன்றுன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவாய்ட் அன்கவர்ட் ஃபுட் ஆஸ் இட் மே கண்டைன் டஸ்ட் அண்ட் ஜெர்ம்ஸ். ஸோ மூடப்படாத உணவில் பார்த்தீங்கன்னா தூசியும் கிருமியும் இருக்கக்கூடும். அதனால் நீங்கள் அதை தவிருங்கள். அவாய்ட் அன்கவர்ட் ஃபுட் ஆஸ் இட் மே கண்டைன் டஸ்ட் அண்ட் ஜெம்ஸ். அவாய்ட்னா வந்து தவிருங்கள் அப்படின்ற அர்த்தம். அன்கவர்னா வந்து மூடப்படாத, ஃபுட்னா உணவு, அஸ்னா வந்து காரணமாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இட் மே கண்டைன் அது, இட் வந்து அது, மே கண்டைன்னா வந்து கொண்டிருக்கக்கூடும். டஸ்ட்னா வந்து தூசி, ஜெம்ஸ்னா வந்து கிருமிகள். அது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸ்க்வீஸ் த ஜூஸ் இன்டு த கிளாஸ். சாரம் வந்து கண்ணாடி டம்ளரில் பிழிங்க. ஸ்க்வீஸ் த ஜூஸ் இன்டு த கிளாஸ். ஸ்க்வீஸ்னா வந்து பிழியுங்கள் அப்படின்ற அர்த்தம். ஜூஸ்னா வந்து சாறு, இன்டு த கிளாஸ்னா வந்து கண்ணாடி டம்ளருக்குள். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வி ட்ரிங்க் வாட்டர் டு கீப் அவர் செல்ஃப் ஹெல்தி. நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறோம். வி ட்ரிங்க் வாட்டர் டு கீப் அவர் செல்ஃப் ஹெல்தி. ட்ரிங்க்னா வந்து குடிக்கிறோம், வாட்டர்னா தண்ணீர், டு கீப்னா வந்து இருக்கிறதுக்கு, ஹெல்தினா வந்து ஆரோக்கியமாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆட் சஃபிஷியன்ட் சுகர் இன் இட். ஆட் சஃபிஷியன்ட் சுகர் இன் இட். அதில் வந்து போதுமான சர்க்கரையை சேருங்கள். ஆட்னா வந்து சேருங்கள்ன்ற அர்த்தம் கொடுக்கும். சஃபிஷியன்ட்னா வந்து போதுமான, சுகர்னா வந்து சர்க்கரை, இன் இட்னா வந்து அதில். என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஷீ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் டு கேரி சச் எ weight on her பேக். அத்தகைய எடையை வந்து தன் முதுகில் வந்து முதுகு மேலே சுமக்க வந்து அவள் மிகவும் வலிமையானவளாக இருக்க வேண்டும். ஷீ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் டு கேரி சச் எ weight on her பேக். மஸ்பீனா வந்து இருக்க வேண்டும்ன்ற அர்த்தம் கொடுக்கும். வெரி ஸ்ட்ராங்னா மிகவும் வலிமை அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். டு கேரி இன்ஃபினிட்டிவ், சுமக்க, சச் எ weight அத்தகைய எடையை, ஆன் ஹேர் பேக் அவளுடைய முதுகின் மேல் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் வேர்ப் ப்ரெசண்ட்டில் அமைஞ்சிருக்கு. த மார்க்கெட்ஸ் ஆஃபர் எ வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சந்தைகள் வந்து பல்வேறு வகை பழங்கள் மற்றும் காய்கறிகளை வழங்குகின்றன. த மார்க்கெட்ஸ் ஆஃபர் எ வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். மார்க்கெட்ஸ்னு என்னது சந்தைகள்,
கடைகள்லாம் போகல, கடைகள் அப்படின்ற அர்த்தம். ஆஃபர்னால் வந்து வழங்குகின்றன. வெரைட்டினா வந்து பல்வேறு வகை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஃப்ரூட்ஸ்னால் வந்து பழங்கள், வெஜிடபிள்ஸ்னால் வந்து காய்கறிகள். இந்த வாக்கியம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. பல்சஸ் இன்க்ளூட் பீஸ், லென்டில்ஸ் அண்ட் சிக்பீஸ். பருப்பு வகைகளில் வந்து பட்டாணி, பருப்பு மற்றும் கொண்டைக்கடலைகள் ஆகியவை அடங்கும். பல்சஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள்ன்ற அர்த்தம் கொடுக்கும். இன்க்ளூட்னா வந்து அடங்கும்ன்ற அர்த்தம் கொடுக்கும். பீஸ்னால் வந்து பட்டாணி, லென்டில்ஸ்னால் வந்து பருப்புகள், அந்த பருப்புலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கும். சிக்பீஸ்னால் வந்து கொண்டைக்கடலைகள் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் இருக்குது, நம்மக்கிட்ட ப்ரௌன் 2 வகை இருக்குது, அது எல்லாம் கொண்டைக்கடலில் வரும் சிக்பீஸ். ஸோ ஆகிய வந்து அடங்கும்ன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்கு. லீவ்ஸ் ஆஃப் சம் plants are used as food, they are called greens. சில தாவரங்களோட இலைகளை வந்து நம்ம உணவாக பயன்படுத்துகிறோம், அவை வந்து கீரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. நம்ம எல்லா தாவரத்தில் இருக்க கீரையும் நம்ம உணவுக்காக பயன்படுத்துறதில்லை, ஒரு சில இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு சில தாவரங்களோட இலைகளை தான் நம்ம உணவாக பயன்படுத்துகிறோம், அதுக்கு பேர் தான் என்னது, கீரை. Leaves of some plants are used as food, they are called greens. லீவ்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். சம்னா சில, பிளான்ட்ஸ்னால் வந்து தாவரங்கள், ஆர் யூஸ்டுனா வந்து பயன்படுத்தப்படுகின்றன, அஸ்னா வந்து ஆக அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். ஃபுட்னா வந்து உணவு, அஸ் ஃபுட்னா வந்து உணவாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். தே அவைகள், தேனா வந்து அவை, ஆர் கால்டுனா வந்து அழைக்கப்படுகின்றன, கிரீன்ஸ்னா என்னது, கீரைகள். It is important to protect your skin from the harmful effects of the sun. சூரியனுடைய தீங்கு விளைவிக்கும் விளைவுகளிலிருந்து உங்கள் சருமத்தை பாதுகாப்பது முக்கியம். It is important to protect your skin from the harmful effects of the sun. இம்பார்ட்டன்ட்னா முக்கியம்ன்ற அர்த்தம். டு ப்ரொடெக்ட்னா வந்து இன்ஃபினிட்டிவ், பாதுகாப்பது. ஸ்கின்னா வந்து தோல், ஹார்ம்ஃபுல்னா வந்து தீங்கு விளைவிக்கும், எஃபெக்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா விளைவுகள், சன்னா வந்து சூரியன். பீவர் ப்ரெசண்டில் இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்கு. Each and every dish we eat is unique in taste. They are made up of one or more ingredients. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவு வகையும் பார்த்திங்கன்னா சுவையில் வந்து தனித்துவமானது. அவள் வந்து எல்லாமே எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இல்லது அதற்கு மேற்பட்ட உட்பொருட்களால் வந்து பார்த்திங்கன்னா ஆனது. ஈச் அண்ட் எவ்ரின்னா ஒவ்வொருன்ற அர்த்தம் கொடுக்கும். டிஷ்னா பார்த்திங்கன்னா உணவு வகை. வி ஹீட்னா வந்து நாம் உண்ணும். இஸ்னா வந்து இருக்கிறது. யுனிக்னா வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமானது. டேஸ்ட்னா வந்து சுவை. தேனா வந்து அவை. ஆர் மேட் அப் ஆஃப்னா வந்து ஆனவை அப்படின்ற அர்த்தம். ஒன் ஆர் மோர்னா வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா உட்பொருட்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ்னால் உட்பொருட்கள். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.